மங்கிமா இன்னைக்கு என்ன லஞ்ச்? பிரேக்ஃபாஸ்ட்டே இன்னும் முடியல, அதுக்குள்ளே லஞ்ச் ஆரம்பிச்சிட்டிங்களா? வாழைப்பூ இருக்கு, வச்சு வாழைப்பூ வடை பண்ணிடலாமா? எப்ப பாரு வாழைப்பூ வடையா? ஏதாவது டிஃப்ரெண்டா செய்யுங்களேன். டிஃப்ரெண்ட்டாவா? அப்படின்னா என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, பாட்டி ஸ்டைல் வாழைப்பூ வத்த குழம்பு பண்ணிடலாமா? வாழைப்பூ வத்த குழம்பா? புதுசா இருக்கே. ஓகே, ஆனா தொட்டுக்க? இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்கும், அப்போது சாஃப்டாக ஏதாவது வச்சாதான் நல்லா இருக்கும். அப்போ சௌச்சௌ பொரியல் பண்ணலாமா? பண்ணலாமே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்கள் டைட்டில் கார்டையும் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி நடந்த கான்வர்சேஷனையும் கேட்டிருப்பீங்க. இப்போ டைரெக்டாக எப்படி வாழைப்பூ வத்த குழம்பு பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ, சின்ன வெங்காயம், பூண்டு, புளி ஊற வச்சது, உப்பு, சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், கடுகு, வெந்தயம், நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நாங்கள் மண்சட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். வத்த குழம்புக்கு மண்சட்டி யூஸ் பண்ணால் அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும், ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக வீட்டில் மண்சட்டி இருந்தால் மண்சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கடாயில் கூட பண்ணலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக வத்த குழம்புக்கு வந்து வெந்தயம் ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த புளி காரம் சேர்றப்போ கொஞ்சம் சூடு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக சேர்க்கறது தான் இந்த வெந்தயம். நல்ல கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சாதான் அதோட இது நமக்கு கிடைக்கும். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. எண்ணெயில் கருவேப்பிலை போடுறச்சு அது பொரியறச்சு அந்த வாசனையும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டை வதக்குங்க. பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள், எந்த சமையலுக்காக இருந்தாலும். அதுவும் வத்த குழம்பு அப்படிங்கிறப்போ சின்ன வெங்காயம் will add a lot of flavor. அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் வாழைப்பூ போட்டுக்கோங்க. இது வாழைப்பூவை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். வாழைப்பூ வந்து டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தோம், வாழைப்பூ வந்து ஏஜிங் ப்ராசஸையும் ஸ்லோ பண்ணுமா. அதனால் வாழைப்பூ நம்ம வயசை கம்மியாக காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாழைப்பூ சாப்பிடுங்க. இது வாழைப்பூவில் மெயினாக வந்து இந்த குழம்புக்கு எடுக்கிறது வந்து உள்ளே இருக்கிற 4 எதழை எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுதான் வந்து பிஞ்சாக இருக்கும். ஸோ குழம்புக்கு நல்லாயிருக்கும். அந்த கள்ளன் கள்ளி சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இது வதங்குறச்சியே வந்து உப்பு, காரப்பொடி, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு அந்த பச்சை வாசனை போக நல்லா கிண்டிக்கோங்க. வாழைப்பூட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பேச ஆரம்பித்தோன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அல்சைமர் டிசீஸ் வராதான் வாழைப்பூ சாப்பிட்டா, க்ரானிக் கிட்னி டிசீசஸ் எல்லாம் போயிடுமா. இவ்வளோ விஷயம் வாழைப்பூவில் இருக்குது அப்படிங்கிறது இத்தனை நாள் தெரியாமலே இருந்திருக்கோம் நம்ம. அதில் விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் பி இத்தனையும் இருக்கான். இது பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி விட்டுக்கோங்க. புளி நல்லா கொதிக்கட்டும். புளி கொதித்து குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இன் பேரலல் சொன்ன சௌச்சௌ பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குழம்புல கொதிச்சிட்ருக்கு. இப்போ சௌச்சௌ பண்ணுறதுக்கு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில்
சௌச்சௌக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஆஸ் யூஷுவல் கடுகு தாளிச்சுக்கோங்க. காய் பண்ணுறச்சே வந்து ஜென்ரலாக தேங்காய் எண்ணெய் விட்டீங்க அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெயில் குட் ஃபேட் கண்டென்ட் நிறைய இருக்கான். ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடுகு நல்லா வெடிக்க விடுங்க. அந்த காலத்துலலாம் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் நிறைய சமையல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் கொலஸ்ட்ரால் இருக்குது, சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறோம். பட் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் 3 தான் வந்து நிறைய சமையலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக போகிறதுனால இதை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னுங்கிறது தான் எங்களோட ஃபீல். கடுகு, உளுத்தம்பருப்பு, நல்ல உளுத்தம்பருப்பு செவக்கிற வரைக்கும் வதக்கி கிண்டிக்கோங்க. அது செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை நல்ல ஸ்பட்டர் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதோடையே சேர்த்து போட்டு வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு கடைசியில் நம்ம ஆட் பண்ணிப்போம். சௌச்சௌ நல்லா கிண்டிட்டு தண்ணி தெளித்து, கொஞ்சமாக தண்ணி தெளிங்க. தண்ணி தெளித்து மூடி வச்சுடுங்க. நம்ம இப்போ இந்த பக்கம் குழம்பு என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. வத்த குழம்புனாலே ஜென்ரலாக வந்து குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கே தெரியுது, அதில் எண்ணெய் மேலே மிதக்கிற மாதிரி தண்ணி தனியாக கொதிக்கிற மாதிரியும் எண்ணெய் மேலே மிதக்கிற மாதிரியும் இருக்குதுன்னு தெரியுது இல்லையா? இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். சௌச்சௌ என்னாச்சுன்னு பார்த்துருவோம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஃப்ளேவரே அப்படி மணக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் மண் சட்டியில் வச்சுருக்கோம். வெரி ரிச் அண்ட் ஹெல்தி ஃபுட். நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். தண்ணியாக விட்டது இப்போ நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா உப்பு காரம் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சௌச்சௌக்கு தேங்காய் துருவி வச்சுட்டு நல்ல திருகின தேங்காய் போட்டோம் அப்படின்னா தான் வந்து அந்த சௌச்சௌ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் தேங்காயை வந்து நம்ம திருகினா மட்டும்தான் அந்த பூ வந்து ஒயிட் கலராக கிடைக்கும். பாருங்கள், குழம்பு பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது, எம்மியாக இருக்குது. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சௌச்சௌ நல்லா வெந்துருச்சு. இப்போது அதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாகவே வந்து காய் சமைக்கிறப்போ உப்பை லாஸ்ட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா காயோட கலர் வந்து போகாமல் இருக்கும். அண்ட் அதில் இருக்கிற ஃபுட் கண்டென்ட்டும் வந்து உங்களுக்கு மினரல்ஸ் ஆகட்டும், விட்டமின்ஸ் ஆகட்டும் அப்படியே ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ இதை நல்லா உப்பு போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிசம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தாளிசத்தை போடுங்க. அதுக்கு மேலே தேங்காய் பூ, துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு பெரட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான சௌச்சௌ ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்ம பார்த்த ஃபுட் ரெண்டுமே வெரி ஹெல்தி அண்ட் வெரி குட் ஃபார் ஆர் ஹெல்த். இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப அலாதியானது. இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா 2 ஃபுட்லேயுமே ஏஜிங் வந்து லேட் ஆகும், ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே +30s இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஏஜிங் வந்து ரொம்ப பெரிய டிஸ்டர்பிங் திங். நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களோட வயசு குறைஞ்சி இளமையாக இருப்பீங்க. ஸோ இளமையாக இருக்கணும் அப்படின்னா சௌச்சௌ, வாழைப்பூ எல்லாமே ரெகுலராக சாப்பிடுங்க.
சௌச்சவ் வந்து நீர் சத்து நிறைஞ்ச காய்கறி அப்படிங்கிறதுனால வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி சௌச்சவை வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். சௌச்சவ் கூட்டு பண்ணலாம், பட் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் வந்து சௌச்சவ் பொரியல் ட்ரை பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ வத்த குழம்பு, சௌச்சவ் பொரியல் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதோ எங்கள் வீட்டில் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடலாமா? பசிக்குது. அதான் தட்டில் வச்சிருக்காங்களே, சாப்பிடு. அதுன்னா அவளுக்கு மட்டும் ஸ்பெஷல் தட்டு. வெள்ளியில் சாப்பிட்டா இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக வெள்ளி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். சண்டை போடாதீங்க, 2 பேருக்கும் தான் இருக்குது. அப்போ அந்த தங்க காயின்? உடம்புல தங்க புஷ்பம் சேர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தங்க காயின் அதில் பதிச்சு வச்சுருக்கோம். ஐ ஜாலி ஹெல்தி லஞ்ச் டுடே. இந்த குட்டி ஸ்லூட்டிகள் இன்னும் தொடரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணுமா? அப்பா, அதுக்குள்ளேயா? இப்பவே கண்ணை கட்டுதே.